Hi friends, welcome to Thirumathi Kitchen. என் பேர் சத்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஸ்பெஷல் டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரவா கேசரி. அது நான் 3 கலரில் பண்ணியிருக்கேன். ட்ரைகலர்ஸ், தட் இஸ் நேஷ்னல் ஃப்ளாக் கலரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அது நல்லா உருகுனதும் முந்திரி, திராட்சை இது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா அது முந்திரி பொன்னிறமாக வரணும். அந்த திராட்சை பலூன் மாதிரி ஆகணும். இப்போ வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 1 கப் ரவா, அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். லைட் ப்ரௌன் கலரில் அது ஃப்ரை ஆகணும். ரவையை கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ நான் ஏற்கனவே தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். எந்த கப்பில் ரவா எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் வாட்டர். அது இப்போ அதில் இந்த ரவாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அது கெட்டியாகும். இப்போ தண்ணியாக இருந்து இதை பாருங்கள் கெட்டியாகிட்டே இருக்குது. பாருங்கள் நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. இது இன்னும் கெட்டியாகும். ஸோ அதனால் நான் ரிமைனிங் ஹாட் வாட்டரை கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றி திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பதத்துக்கு வரும்போது நல்லா வெந்திருக்கும். நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வெந்திருக்கிறது. இப்போ 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா சுகர் நல்லா கரையும் போது அந்த கட்டியாக இருக்கிற கொஞ்சம் தண்ணியாக மாறும் அந்த ரவா. இதுதான் கரெக்டான பதம். இதில் சால்ட் 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கீ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் 2 பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா நான் கலர் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர், அதை நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆரஞ்சு கலர் ரெடி. இப்போ க்ரீன் கலர், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கலர் ரெடி. இப்போ ஒயிட் கலருக்கு நான் கலர் சேர்க்காம ப்ளெயினாக கேசரி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்மளோட வறுத்த முந்திரியும் திராட்சையும் மேலே போட்டுட்டு இப்போ சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மளோட ட்ரைகலர் ரவா கேசரி ரெடி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.